இளையராஜா இசையை பயன்படுத்தி ஈட்டிய வருமானம் குறித்த விவரங்களை தாக்கல் செய்ய சோனி நிறுவனத்திற்கு தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுடைய நேரானுடைய செய்தியாளர் மதன், இந்த வழக்குடைய பின்னணி என்ன? சோனி நிறுவனத்துக்கு எதிராக இளையராஜா தொடர்ந்த வழக்கு தான் இன்று விசாரணை கொண்டது. அதாவது இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய இசை படைப்புகள் காப்புரிமை சட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று என்றும், தன்னுடைய இசை படைப்புகளுக்கு தான் மட்டுமே உரிமையாளர், இதற்கு மற்றவர்கள் உரிமை கோர முடியாது, அதனை பயன்படுத்துவதற்கு அதிகாரம் இல்லை என்று தெரிவித்துள்ளார். குறிப்பாக பல்வேறு ஊடகங்கள், இணையதளங்கள் மற்றும் இசை நிறுவனங்கள் தன்னுடைய பாடல்களை அனுமதி இல்லாமல் பயன்படுத்தி வருவது காப்புரிமை சட்டத்திற்கு எதிரானது என்றும், குறிப்பாக சோனி நிறுவனம் மற்றும் அதனுடைய சமூக வலைதளங்களில் தன்னுடைய பாடல்களை மாற்றி பயன்படுத்தியும் தன்னுடைய அனுமதி இல்லாமல் பல்வேறு வடிவங்களில் அதனை மாற்றி பயன்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் சோனி நிறுவனத்தை பொறுத்தவரை இந்த பாடல்களை எக்கோ நிறுவனம் வாங்கி இந்த பாடல்களை வாங்கியதாக தெரிவித்தாலும், ஆனால் அதற்கு ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆனால் அதையும் மீறி சோனி நிறுவனம் தன்னுடைய பாடல்களை பயன்படுத்தி வருவதால் இதுவரைக்கும் தன்னுடைய பாடல்களை கொண்டு சோனி நிறுவனம் ஈட்டிய வருவாய் விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் மற்றும் அதை தன்னுடைய அனுமதி இல்லாமல் அந்த பாடல்களை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்றுதான் அவர் இளைஞர் தரப்பில் இந்த ஒரு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு இன்று நீதிபதி செந்தில்குமார் முன்பு விசாரணைக்கு வந்த போது இசையமைப்பாளர் இளையராஜா பாடல்களை வணிக ரீதியாக பயன்படுத்தி ஈட்டிய வருமானம் குறித்த விவரங்கள், வரவு செலவுகளை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தற்போது சோனி நிறுவனத்திற்கு உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை அக்டோபர் 22ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விரிவான தகவலுக்கு நன்றி மதன்.